நம்ம வீட்டிலே எப்படி ஹோம்மேட் செம்பருத்தி பூ ஷாம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த செம்பருத்தி பூ வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு செம்பருத்தி பூ ஒரு 6-7 எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரை செம்பருத்தி பூ கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளாக்ஸ் சீட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு அதோட எசன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக தண்ணியில் இறங்கட்டும். இதுக்கு நம்ம எந்த ஒரு சிந்தட்டிக் கலரும் நம்ம சேர்த்துறதில்ல. ஏன்னா செம்பருத்தி பூவோட இருக்கிற கலரே நம்மளுக்கு சரியாக போயிடும். அது கொதிச்சதுக்கப்புறம் செம்பருத்தி பூ இலையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். செம்பருத்தி பூ இலைக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வாட்டரை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பாதாம் பீஸையும் சோப் நெட்டும் போட்டு நல்லா நீங்கள் கொதிக்க விட்டு அந்த வாட்டரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டா இந்த மாதிரி நல்லா கெட்டியான ஒரு செம்பருத்தி உங்களுக்கு அந்த மாதிரி செம்பருத்தி பூ ஷாம்பு ரெடி ஆயிரும். அப்புறம் வந்துட்டு ஷாம்பு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு செம்பருத்தி பூ பயோ என்சைம்ஸ் யூஸ் பண்ணுறோம். உங்கள்கிட்ட பயோ என்சைம்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 1 வீக் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் இந்த ஷாம்பு வேணும்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் ஆரில் டிஎம் பண்ணுங்கள். Thank you for watching. நம்ம வீட்டிலே எப்படி ஹோம்மேட் செம்பருத்தி பூ ஷாம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த செம்பருத்தி பூ வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு செம்பருத்தி பூ ஒரு 6-7 எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரை செம்பருத்தி பூ கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளாக்ஸ் சீட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு அதோட எசன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக தண்ணியில் இறங்கட்டும். இதுக்கு நம்ம எந்த ஒரு சிந்தட்டிக் கலரும் நம்ம சேர்த்துறதில்ல. ஏன்னா செம்பருத்தி பூவோட இருக்கிற கலரே நம்மளுக்கு சரியாக போயிடும். அது கொதிச்சதுக்கப்புறம் செம்பருத்தி பூ இலையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். செம்பருத்தி பூ இலைக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வாட்டரை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பாதாம் பீஸையும் சோப் நெட்டும் போட்டு நல்லா நீங்கள் கொதிக்க விட்டு அந்த வாட்டரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டா இந்த மாதிரி நல்லா கெட்டியான ஒரு செம்பருத்தி உங்களுக்கு அந்த மாதிரி செம்பருத்தி பூ ஷாம்பு ரெடி ஆயிரும். அப்புறம் வந்துட்டு ஷாம்பு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு செம்பருத்தி பூ பயோ என்சைம்ஸ் யூஸ் பண்ணுறோம். உங்கள்கிட்ட பயோ என்சைம்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 1 வீக் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் இந்த ஷாம்பு வேணும்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் ஆரில் டிஎம் பண்ணுங்கள். Thank you for watching.